Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஃபைன் டைம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜோதிடம் குறித்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம் என்ன வரும்? நிறைய பேத்துக்கு இது என்ன, நிறைய வீடியோஸ் நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஸோ பார்க்கக்கூடிய ஆட்கள் வேறு வேறையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் திருப்பின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்துட்டு பழங்காலத்தில் வந்து ஆயக்கலைகளில் ஒரு கலை வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஏற்கனவே கூறப்பட்டது. அப்போ வந்து உங்களுக்கு கலைகள் அப்படிங்கும்போது ஆர்ட் அப்படிங்கும்போது மற்றதெல்லாம் வரும்போது, இப்போ ஒரு படம் வரைகிறோம், இதெல்லாம் இருந்து அந்த கலைகளில் வரும்போது ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மைதான் அவங்களுக்கு. அது என்னென்னா நாளடைவில் வந்து சில படித்தல் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து சொல்கிறது வந்து சரியாக மற்றவங்களுக்கு வந்து ஆகாத காரணத்தினால மற்றவங்களுக்கு வந்து அது பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான கணக்கில் வந்து ஜோதிடம் வந்து உண்மையாக பொய்யாங்கிற அந்த கேள்விகள் ஜாஸ்தி உள்ளுக்குள்ள. ஜாதகம் உண்மை, ஜோதிடர்கள் தான் பொய் அப்படின்னு இல்லை, ஜோதிடர்கள் பொய் அப்படிங்கும்போது இதில் வந்து கற்றுக்கிட்டு பேசக்கூடிய எத்தனை பேர் வித்வானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியலை. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அதுதான். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் தான் சூப்பர் அப்படிங்கிற நம்ம வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறோம் சிலதெல்லாம். சரிங்களா? அவங்கள தான் இப்போ ஒவ்வொரு முறைகளை வந்து நம்ம ஒரு டிகிரி முடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஜி பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு டாக்டரேட் பண்ணுறோம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். எதுக்கு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வைக்கணும் அப்படின்னா, பேசிக்காக தெரிஞ்சவங்க ஒன்று, அதை விட ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸல் ஆனவங்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ்ட்ராலஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிறத விட அவங்களோட அனுபவம் அப்படிங்கிறதும் அதில் வந்து ரிசர்ச் என்ன மாதிரி ஆராயக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து தொழில்முறை ஜோதிடம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ்க்காக பர்பஸ்க்காக நம்ம படித்து வெளில வர்றது அப்படிங்கிறது ஒன்று. அப்போ என்னன்னா, என்ன கன்சால்டேட்டடாக நீங்கள் வந்து உங்களோட அனுபவம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை டே 1 முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து அதை சொல்கிறதுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது சொல்ல போக போக இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் நம்ம நிறைய பார்க்க நம்மளுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி ஆகுது. ரைட்டுங்களா? அனுபவங்களும் இப்போ இந்த அனுபவங்கள் மட்டும் ஒரு ஜோதிடத்தை கரெக்டாக சொல்லிடலான்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரியும் இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும் முதல்ல, இல்லைங்களா? ஸோ அதில் அதுக்கான ஃபார்முலாஸு லாஜிக்ஸு நம்ம வந்து முறைப்படி என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு அது பக்கம் சொல்லும்போது நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. எந்த கலைகள் எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் இது பேசுறதுக்கு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், நீங்கள் அதில் ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நம்ம வந்து சொல்லக்கூடிய ஆட்களை பொறுத்து அந்த படித்தல் என்ன அப்படிங்கிறத விட என்ன அவங்க படிச்சிருக்காங்க, என்ன தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆராய்ச்சி ஆகட்டும், அவங்களோட அனுபவம் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் லாஜிக்கோட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜோதிடம் உண்மைதான். ஏன்னா எந்த வகையில் 100 கேள்விகள் இப்போ நீங்கள் வரீங்க, ஒரு 100 கேள்விகள் கேட்குறீங்கன்னு வைங்களேன், 80 கேள்விகள் கரெக்டாக பதில் சொல்லலாம், அந்த 20 கேள்விகள் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக என்னன்னா அந்த வகையில் நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு 20 அந்த ஏன் 20 கேள்விக்கு அந்த தப்பு ஆகுது அப்படிங்கும்போது அந்த புரிதல் ஆகட்டும், அதோட ஸ்டடீஸ் ஆகட்டும் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. டாக்டர் லைனில் எந்த லைனில் எப்படி இருந்தாலுமே சரி, உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸல் அப்படின்னு இருக்கிறீங்களா, அந்த மாதிரி இந்த ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸல் அப்படிங்கிறது இருக்குது. ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த தருணத்தில் வந்து தோணுச்சு, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அப்படி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஜோதிடம் வந்து உண்மை இதுக்கான ஒரு ரிசர்ச் ஆகட்டும். ஏன்னா நான் வந்து பேசிக்காக வந்து லா டிகிரி முடித்தேன் நான். ஸோ லாயராக ப்ராக்டிஸ் பண்ணது தான். நான் எப்போ லா சேர்ந்தனோ அப்போ வந்து ஒரு பேஷனேட்டாக நான் வந்து பேசிக் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிக்குள்ளார நம்ம போகிறோம். வேதிக் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், நம்ம அது பேசிக்கில் போகிறோம். நான் வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 to 5 இயர்ஸாக தான் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளார எனக்கு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இது ரொம்ப, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமாக நான் ஆஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கேன், ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து இந்த ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து ப்ரொஃபஷனாக மாறி இருக்கேன், பேஷண்ட் டு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே உடம்புல வந்து சில ஹார்மோன் இம்பேலன்சஸ் பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு ஸ்கேனுக்கு நம்ம போகிறோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட யூட்ரஸ் வந்து 2 பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து ஒரு டயக்னோசிஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது நான் அந்த வகையில் நான் படிக்கும்போது ஆஸ்ட்ராலஜி நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். நான் கற்றுட்டு இருக்கும்போது இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இடத்துல இப்படி இருந்தால் ரைட்டுங்களா, ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை காலேஜ் படிக்கும்போது ரைட்டுங்களா.
எனக்கு இதை நான் வந்து லேர்ன் பண்ணுறேன், ஸ்டடி பண்ணுறேன். எனக்கு அதே டாக்டர் சொல்லும்போது சப்சப்டேட் யூட்ரஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ட்வின்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எட் டு கெட் மேரிட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம அனுபவமாக தெரிஞ்சால் தானே அது மேலே ட்ரஸ்ட் வரும் இல்லைங்களா. ஸோ அது அப்படியே போயிட்டுருக்குங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் முடிக்கிறேன், டிகிரி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணுறேங்க. மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் கன்சீவ் ஆகல, எனக்கு ட்வின்ஸுங்க. ஸோ எனக்கு வந்து இது எப்பயோ கேள்விப்பட்டு படிச்சக்கூடிய விஷயம் வந்து என்னோட வாழ்க்கையில ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது நான் ரொம்பவே இதுக்குள்ளார வந்து ரொம்ப டைவ் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கு எனக்கு ஏன்னா அனுபவம் தாங்க உண்மை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வந்துடுது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரஸ்டின் அடிப்படையில் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் வந்து எலாபரேட்டாகவே போகிறேன். இந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே நான் எலாபரேட்டாக போகிறேன். இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பலன் சொல்கிறத புது புது விதமான டெக்னிக்லாம் பயன்படுத்தி பலன் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு புது வித டெக்னிக் பயன்படுத்துறீங்களா, அது எப்படி சொல்கிறீங்க? இல்லை, டெக்னிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு லாஜிக்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸுங்க. இப்போ மற்ற நீங்கள் வந்து படிக்கக்கூடிய எந்த படிப்புகளையும் உங்களுக்கு அந்த ஃபார்முலேஷன் இருக்கிற மாதிரி ஆஸ்ட்ராலஜிலையும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் நிறையா இருக்கு, ரைட்டுங்களா. அதுல வந்து என்னோட புதுமை, நான் புதுசா ஒரு விஷயத்த வந்துட்டு என்கிட்ட வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து டைம் கரெக்ஷன், டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த நேரம் தான் உங்களுக்கு சரியான நேரமா, நீங்கள் பிறந்த நேரமா அப்படிங்கிறது பார்த்துட்டு கட்டாயமாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாக்கை பார்த்து தான் நம்ம அதை எடுக்கிறோம், ரைட்டுங்களா. அப்போ வந்து உங்களுக்கு கிரகங்களின் அடிப்படையில் அந்த வகையில் என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணுவோம். உங்களோட டைமில் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் உங்கள் ஜாதகத்தில் வந்து நான் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுவேன். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா வந்துட்டு மெயினாக டைமில் தாங்க எல்லாமே சேஞ்சஸ். உங்களுக்கு அந்த நேரம் நம்ம தப்பாக கொடுத்துறோம், தவறாக கொடுத்துறோம், பலன் பார்க்கறதால தப்பான பலன்கள் தான் கட்டாயமாக வரும் உங்களுக்கு. அப்போ உங்களோட டைமிங், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து எல்லாருமே இந்த டைமை மேண்டேட்டரியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆக தான் செய்யுது. ஆப்ரேஷன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் எப்போ குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்ட்டா கண்டிப்பாங்க. அதனால வந்து அந்த ஒரு செகண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகட்டும், மினிட் வரைக்கும் வேரியேஷன்ஸ் வந்து நம்மளால இதுல வந்து சார்ட்ல பண்ண முடியும். இதே மாதிரி வந்து இது ஒரு பக்கம் வந்து இந்த பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கறது என்னோட சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணாலுமே நல்ல இதை விட நம்ம வந்து எது பெஸ்டா நம்ம இதுல வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஏதாவது ஒரு அனுபவம், அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வச்சே அவங்களோட டைம் கரெக்ஷன் ஆகட்டும், அவங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம வந்து சார்ட் மூலமா டைம் கரெக்ஷன் பண்ணி பலன் சொல்லி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியும்? நிறைய உதாரணம் சொல்லலாம். அவங்களோட ஜாதகம் இதுதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ உங்களுக்கு பிறகு உங்க மாற்றத்துக்கு பிறகு எப்படி, என்ன மாதிரி நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா செலிபிரிட்டியோட சார்ட்டே சொல்லலாங்க. நம்ம வந்துட்டு லைக் ஒரு ரீசன்ட் டேஸ்ல பார்த்தது, அவர் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டிவி நிகழ்ச்சியில் வந்து தொகுப்பாளர், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹிட்டும் படமும் கொடுத்தாரு, ஒரு பெரிய அளவுக்கு கம்பேக்கு. அவர் வந்து நான் ஏன்னா செலிபிரிட்டிங் போது பேர் சொன்னா பிரச்சனை பண்ணிடுறீங்க, அதனால வந்துட்டு பேர் சொல்லலைங்க, ஓகேங்களா. ஸோ வந்து அவர் இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு மீடியாவில் வந்து பெரிய இதில் உச்சத்தில் இப்போ இருக்கிறார். அவருக்கான டைமிங் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொடுத்தக்கூடிய டைமிங் வந்து தப்பாக தான் கொடுத்தாங்க. தப்பாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. நான் எப்படி எதை பேஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணேன்னா அவரோட சீசன் ஆஃப் பீரியட்ல அவருக்கு ஒரு ஹிட்டாக இருக்கும் இல்லையா ஒரு மூவி, இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா ஓடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் மட்டும் நம்ம அந்த பீரியட் மட்டும் எடுத்து அவங்களுக்கான ரெக்டிஃபை பண்ணுங்க. ரெக்டிஃபை பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3.5 to 4 minutes வந்து வேரியேஷன்ஸ் அதில் இருந்துச்சு. அந்த 4 minutes வேரியேஷன்ல அவங்களுக்கு பிறந்தது பையனா பொண்ணா, ஏன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு இதுவுமே சொல்ல கிடையாது, என்ன மாதிரி உடம்புல தொந்தரவு இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல எந்த மாதிரி அவர் இருக்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஹிட்டு கொடுப்பாரு, எந்த இடத்துல போவாரு அப்படிங்கிற முதல் கொண்டு நம்ம வந்து சொல்ல முடிஞ்சது அந்த விஷயத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரீசெண்டா பண்ணக்கூடியது தெரியக்கூடிய இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஒரு பிரைவேட் ஒரு பயங்கர பெரிய டாப் சேனல்ல பெரிய அளவுக்கு ஒரு இதில் இருக்கிறாரு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி குறித்து நீங்க ரொம்பவே பேசியிருக்கிறீங்க. இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உடல்நிலை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாங்க. மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. என்னோட ஜென்ரேஷன்ல நான் பார்த்த வரைக்கும், இப்போ எனக்கான ஒரு ஏஜ் குரூப்ல பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸை தான் வந்துட்டு மருத்துவ ஜோதிடம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டேர்ம்ஸே வந்து ஜாஸ்தி இதாகுது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய நோய்கள், தெரிஞ்ச நோய்கள், தெரியாத நோய்கள், பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு, இல்லை வந்து மென்டல் எயில்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகத்திலையும் நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க.
பெரிய கொடுமையான நோய் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா கேன்சர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எந்த போர்ஷன்ல எந்த ஆர்கான்ல உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த வருஷத்துல வரும், அது எந்த மாதிரி ரெக்டிஃபை ஆகும், அவங்களுக்கு வந்து சர்ஜரிக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை அதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு கீமோ பண்ணலாம், ஒரு ரேடியேஷன் பண்ணலாம், இதில் ரெடி ஆகும், ஒரு ஆயுர்வேதிக்கில் போய் ரெடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட்ஸை நான் நிறைய பார்த்தும் இருக்கேன், அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். அதில் இருந்து ரெடியாக இப்போ வெளில வந்தக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை குறிப்பாக 6, 8, 12களில் அசுபகர்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நிச்சயமாக உடல் ரீதியிலாவோ இது மன ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதானா? கண்டிப்பாங்க. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி போகிறது தான். ஒரு 12 வீட்டுகளில் உங்களுக்கு 6, 8, 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், ரைட்டுங்களா? ஸோ அந்த மறைவு ஸ்தானத்தில் வந்து கெட்ட கிரகம், நம்ம வந்து எந்த கிரகமும் வந்து பிறப்பில் நீங்கள் பிறக்கும் போது நல்லதோ கெட்டதோ செய்யறது கிடையாது. உங்களுக்கு 9 கிரகங்கள் எல்லாமே சுபத்தன்மையும் அசுபத்தன்மையும் உடையது தான், ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து குரு சுக்ரன் அப்படின்னா சுபத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குருவோட உங்களுக்கு வந்து குரு தசா நடக்கும்போது குரு வந்து உங்களுக்கு அமைப்புகளில் சரியான அமைப்புகளை இல்லாதவங்க வந்துட்டு பண ரீதியாக தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? இதில் வந்து குரு சுபத்தன்மை உடையது, அதனால் அவர் வந்து உயிரை வந்து எடுக்க மாட்டார் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி சனியோட தசையில வந்துட்டு 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனியில வந்து தொழில உச்சம் பெற்று பறந்தவங்களும் இருக்காங்க, ரைட்டுங்களா? அதனால சனி வந்து கெட்டதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இல்லை. அவங்களோட சுய ஜாதக அமைப்புல கிரகங்கள் நீங்க சொல்ற மாதிரி 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்களுக்கான ஒரு இடம் இருக்கு. உடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் டு டோ வந்து அந்த கிரகங்கள் 12 நம்மளுமே பிரிக்கிறோம். பிரிக்கும் போது இந்த 12 வீடுகள்ல எந்தெந்த வீடு எந்தெந்த ஆர்கனை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க ஆஸ்ட்ராலஜில. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரகம், அது சுபத்தன்மையுடைய கிரகமா இருந்தாலும் அசுபத்தன்மையுடைய கிரகமா இருந்தாலும் அங்க உட்காந்து அந்த கிரகத்தோட கனெக்டிவிட்டி சரியில்லை, நெகட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 8, 12 இல்லாட்டியும் பிரச்சனைகளை கொடுக்குது, ரைட்டுங்களா? இந்த 6, 8, 12 இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகளை வீரியமா கொடுக்குது. என்னன்னா ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தொட்டு 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 அந்த நோய்கள் பெருசாகுது, பூதாகரம் ஆகுது. அது கடைசியா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேட்டலா ஒரு டெத்துங்கிற மாதிரி கொண்டு போய் உங்களுக்கு விட்டுடுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 9 கிரகங்களை எந்த கிரகம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகத்திலும் கெட்டு கிடந்தாலும் அவங்க வந்து ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல என்ன பிரச்சனைகள்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லக்கூடியதுல இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து சில அஸ்ட்ராலஜி வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு தங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஒப்பிடுவாங்க. எனக்கு குரு நீசமாயிட்டாரு, எனக்கு வந்து சூரியன் வந்து சரியான இடத்துல அமையலை, அந்த மாதிரிலாம் பேசி செவ்வாய் வந்து எனக்கு நீசமாயிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு இது கிடைக்காது, எனக்கு நிலம் வாங்க முடியாதுன்னு அவங்களே ஒரு முன்முடிவு எடுத்துக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிளைண்ட்ஸ் உங்களுக்கு முன்முடிவு எடுத்துட்டு உங்களை வந்து பார்த்துருக்காங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் நிறைய வரும்போது அவங்க கிட்ட சொல்லுவேன். இப்போ என்னன்னா ஜோதிடர்கள் இப்போ வந்து அஸ்ட்ராலஜர் இப்போ யார் பார்த்தாலுமே சரி என்கிட்டயே வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து ஒரு கன்சல்டேஷன் இதுவான்னு கிடையாது. நம்ம எந்த சிஸ்டமேட்டிக்கா போனாலும் சரி, இப்போ நம்ம ஜோதிடர்கள்னால அதை பத்தி பேசுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலே போறோம், ஒரு டாக்டரை பார்க்குறோம், ஓகே எனக்கு டயபெட்டிக் நான் போய் பார்க்குறேன், எனக்கு அவரோட மாத்திரை கொடுத்து எனக்கு சரியாகலை, நம்ம இன்னொரு டாக்டரை தேடி போவோம், ரைட்டுங்களா? இதுதான் நார்மல் கான்செப்ட். இதுதான். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட வந்தாச்சு அப்படின்னா உடனே என்னன்னா ஒரு குற்றம் சொல்லிடுறாங்க, ஓகே இவங்க வந்து சரியா சொல்லலை, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெஸ்டா இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை நீங்க ஃபில்டர் பண்ணி போய் பாருங்க. நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் எதையுமே எடுக்க வேண்டாம். இப்போ நம்மளே போறோம், ஒரு தலைவலினா டக்குன்னு போவோம், ஒரு டோலோ வாங்கி ஒரு மாத்திரை தூக்கி நம்ம போட்டு வரோம் மெடிக்கல் ஷாப்ல, ரைட்டுங்களா? இது நீங்க ரெக்கரண்டா பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிசத்துல இஷ்யூ வருங்க. இது யார் சொல்லுவாங்க? ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது இந்த விஷயத்த சொல்லுவாங்க, நீங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காதீங்க அப்படிங்கும்போது. அதே தான் நான் சொல்றேன். நிறைய பேர் என்ன இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைட் ஓப்பன் ஆகி போச்சு. எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு நான் என்னோட ஜாதகத்தை வச்சு நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே நான் போட்டுருக்கேன் சொல்ல முடியும், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ஏன்னா வந்து ஜாதகத்துல இப்போ என்னோட இதுல வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து லைவா ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்கிறது நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வந்து பார்க்கவே முடியாது. அப்படி நம்ம ஜென்ரல் கான்செப்ட்லையும் இந்த ஒரு கிரகம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளார இருக்குது, இந்த ஹவுஸ்குள்ளார உட்காந்துட்டு இருக்குது, இது இப்படி தான் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ யாருமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு அப்படி வந்துட்டு ஜாதகம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் ஜோதிடம் படிங்க, படித்ததோ ஃபார்முலாஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சார்ட்டில் அதை அப்ளை பண்ணுங்க.
ஒரு ஜெனரல் பேசிக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க எடுத்ததுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு அதனால என்ன ஹாப்பியா இருந்தா பிரச்சனை கிடையாது, சந்தோஷமா இருந்தா தொந்தரவு கிடையாது. நம்மளுக்கு இப்படி இருக்கே நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப வந்து இந்த குரு வந்து நம்மளுக்கு நீசம் ஆயிடுச்சு, சூரிய நீசம் ஆயிட்டாரு, நம்மளுக்கு இது வந்து நெகட்டிவா ஆயிடுமா, ரைட்டுங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப டிப்ளாய்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ளாரையே வந்துட்டு மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி போக வேண்டாம். உங்களுக்கு நீங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கு அப்படின்னா நீங்க அதை படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட போய் உங்களோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கோங்க. ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, திருமணத்திலோ அல்லது உடல்நல குறைவா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சிக்கி இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா எப்படி அதை ரெக்டிஃபை பண்றது, நீங்க பரிகாரம் அந்த மாதிரி விஷயங்கள் சஜஸ்ட் பண்றீங்களா அல்லது வேறு விதமான விஷயங்கள்? கண்டிப்பாங்க. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா எங்க வந்து பிரச்சனையோ தீர்வுகளும் அங்கதான் இருக்கும். சரி, உங்களோட பிரச்சனை என்ன, அதுக்குள்ளதான் நம்ம தீர்வுகள் நம்ம தேட போவோம் இல்லைங்களா. அப்ப ப்ராப்ளம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோமோ அங்க சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய பேர் எப்படின்னா வந்துட்டு சொல்யூஷன் வந்து கோயிலுக்கு போறாங்க, பரிகார முறைகள் அப்படின்னாலே ஜெனரலா தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இதுல என்னோட கிளையன்ஸுக்கு நான் அப்படி பிளாங்கா சொல்ல மாட்டேன் முதல்ல, ரைட்டுங்களா, ஒரு விஷயம். இன்னொன்று எப்படின்னா ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஹிந்துயிசம் பேஸ் பண்ணி இந்துக்கள் மட்டும் அதை பார்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கருத்து எடுத்துக்கிறாங்க. அதுவும் தவறான ஒண்ணு, ரைட்டுங்களா. என்னோட பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதுல வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து ரிலீஜியஸ் கிடையாது உங்களுக்கு, ரைட்டுங்களா. ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமான ஒரு விஷயம்தான். அதுல உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு வந்துச்சுனால் அந்த கிரகத்துக்கான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த கலையிலேயே இருக்கு, அது ஒரு ஆர்ட்லயே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த பரிகார முறை அப்படிங்கிறது, அதை பரிகார முறைன்னு சொல்றதை விட மாற்று முறைன்னு சொல்லலாம், மாற்று முறை மருந்துன்னு சொல்லலாம், ரைட்டுங்களா. ஒரு ஒரு இடத்துல அலோபதி சரியில்லைன்னா ஆயுர்வேதம் போறது, ஆயுர்வேதம் சரியில்லை அப்படின்னா வந்து ஹோமியோ போறது, இந்த மாதிரி போறது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனா மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் உங்களுக்கு பரிகாரங்கிற அந்த டாபிக்கை கொடுக்குதுங்க. ஆனால் இப்போ எல்லாருமே இன்னொரு ஒரு விஷயங்கள் நான் வந்து மெயினா சொல்லணும் என்னன்னா, ஜோதிடம் பார்க்க வராங்க, வந்து சார்ட்டை வந்து கன்சல்டேஷன் முடிச்ச உடனே அதுதான் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்தேன் இல்ல, நீங்க இப்படி சொன்னீங்க இல்லையா, எனக்கு எதுவுமே நடக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்று வழி மாற்று முறை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். அதே இப்போ நம்ம ரெமிடிஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த ரெமிடிஸ் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். எதை சார்ந்து இந்த ரெமிடிஸை வந்து நீங்க கொடுக்குறீங்க, என்ன கேட்குறீங்க நீங்க, நான் வந்து எப்படி எதை மூலியமா உங்களுக்கு பரிகார முறைகள் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு. இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு லாஜிக்கான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு இடத்துல பிரச்சனைகள் நடக்குது, இப்ப கடன் பிரச்சனை நீங்க சொல்றீங்க, உங்களோட இதுல வந்து கடன் பிரச்சனையா இருக்கு, எனக்கு அந்த கடனான தீர்வுக்கு நான் என்ன பண்றதுன்ட்டு. உங்க ஜாதகத்துல கடன் கொடுக்கக்கூடிய பாவங்கள் அந்த வீடுகள் அப்படிங்கிறது இருக்கு, ரைட்டுங்களா. அங்க எந்த கிரகம் உட்காந்துட்டு இருக்குன்ட்டு அந்த பாவம் கடன் கொடுக்குது, 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன் கொடுக்குறது, ரைட்டுங்களா. அந்த 6ஆம் பாவத்தை ஒரு 6ஆம் பாவம் லக்னத்துக்கு 6ஆம் பாவம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடனோட இதுல இருக்குங்க. அந்த பாவங்கள் கெட்டு கிடக்குது, நீங்க சொல்ற மாதிரி 8ஓடையோ 12ஓடையோ இல்லை 6ஓடையோ அந்த பாவம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடன் விரிவுபடுத்திட்டே போகும், பெருசாக்கிட்டே போகும் உங்களுக்கு. அந்த கடனை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள் நம்ம என்றோம் இல்லைங்க. இப்ப லக்னத்துல இருந்து 6 வந்து உங்களுக்கு கடனை கொடுக்குதுனால் லக்னத்துல இருந்து 5 வந்து கடன்ல இருந்து தீர்வை கொடுக்கும், ரைட்டுங்களா. இப்ப இந்த 5 தீர்வு கொடுக்குதுன்னா அந்த 5குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி நம்ம வெளியில ஒரு காமன் லேமேனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப நீங்களே பார்த்து படிக்கிறீங்க, உங்க ஜாதகத்தை லக்னத்துல இருந்து 9 கிரகங்கள் அந்த 12 வீட்டுல எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்தா இருக்கும் உங்களுக்கு. அப்ப 5ல ஒரு கிரகங்கள் இருக்குன்னு அந்த 5 வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கான அமைப்புகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் கொடுத்துருக்கோ அதை இவங்க ஃபாலோ பண்ணணும், ரைட்டுங்களா. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம எடுக்கும் போது இது வந்து செல்ஃப் டெரிவேஷன் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது, சும்மா நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க அதை கன்சல்டேஷன் பண்ணணும். 6ஆம் பாவாதிபதி உங்க ஜாதகத்துல வலுத்து இருந்தால் கடனை கொடுத்துட்டே இருப்பார், ரைட்டுங்களா. அதோட 8, 12 சேர்ந்துருச்சு அப்படின்னா பெருங்கடனா போகும் உங்களுக்கு. அதை நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அது ஒரு ஃபார்முலேஷன்ஸ் இருக்குங்க. அவங்களோட அதிபதிகளுக்கான உங்களுக்கு ஒரு பொருத்தங்கள், அதுக்கு என்ன மாதிரியான செக்மெண்ட் வருது, அந்த கிரகம் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கடன்ல இருந்து வெளில வரலாம். தொடர்ந்து பேசுவோம். மிக நன்றி மேம். தேங்க்யூ.